ஸோ கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து யூடியூப் சம்மந்தப்பட்டது தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். ஸோ என்ன சொல்ல போறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. யூடியூப் சேனல் வச்சிருக்கிறவங்க வந்து ஒரு கொஸ்டின் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. என்னென்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னாக்கா, உங்ககிட்ட ஒரு ஃபோன் இருக்கு, அந்த ஃபோன்ல நீங்க வந்து இப்போ வீடியோ ஷூட் பண்றீங்க. இந்த ஃபோன்லயே நீங்க வீடியோ ஷூட் பண்ணிட்டு வீடியோ எடிட் பண்ணிட்டு நீங்க அப்லோட் பண்றீங்க. ஸோ ஓகேவா, இப்போ இந்த வீடியோ நீங்க ஷூட் பண்ணிட்டீங்க, எல்லாமே ஃபோன்ல நீங்க எல்லாம் எடிட்டிங் முடிச்சுட்டு எல்லாமே முடிச்சுட்டு அப்லோட் பண்ணிட்டீங்க. இப்போ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த போன்ல இருக்கிற வீடியோ நம்ம டிலீட் பண்ண முடியுமா, இல்ல இங்க டிலீட் பண்ணா யூடியூப்ல ஆட்டோமேட்டிக்கா டிலீட் ஆயிருமான்னு சொல்லி நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இன்னொரு கொஸ்டின் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தான்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம வந்து என்கிட்ட ஒரே ஒரு போன் தான் இருக்கு, ஒரே ஒரு சேனல் தான் இருக்கு. என் சேனல்ல இப்போ என் போன்லயே நான் வந்து வீடியோ கிரியேட் பண்ணி என் போன்ல அப்லோட் பண்ணிட்டேன். ஆனா வந்து என் போன்ல வந்து ரெண்டு சேனல், ரெண்டு ஐடி நான் போட்டு வச்சிருக்கேன். ஒரு ஐடி வந்து யூடியூப் ஐடி, இன்னொரு ஐடி வந்து நார்மல் ஐடி. இப்போ நான் வந்து என் சேனல்ல வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு ஐடியோ யூடியூப்ல ஓப்பன் பண்ணிட்டு அந்த வீடியோ வந்து என் வீடியோ நான் பார்க்க முடியுமான்னு சொல்லி நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. உங்க வீடியோ நீங்க வந்து உங்க போன்லயே நீங்க பார்க்கலாமா, அதே மாதிரி வந்து உங்க வீடியோ வந்து நீங்க உங்க போன்லயே டிலீட் பண்ணா உங்க போன்ல இருக்கிற உங்க யூடியூப் சேனல்ல இருக்கிற வீடியோ டிலீட் ஆயிருமா சொல்லி நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சர் தான் இன்னைக்கு இந்த வீடியோ சொல்ல போறேன். வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்க போது வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க என்ன பண்ணணும், லைக் பண்ணணும். சேனல் புதுசா வந்தீங்கன்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடணும். இப்போ நான் நெக்ஸ்ட் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா வந்துடும். ஸோ வாங்க நம்ம லேட் பண்ண வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ், நம்பர் 1 நம்ம என்ன பேசலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நீங்க வந்து உங்க போன்ல இருக்கிற வீடியோ நீங்க வந்து டிலீட் பண்ணீங்கன்னாக்கா உங்க யூடியூப் சேனல்ல இருக்கிற வீடியோ டிலீட் ஆகுமா இல்லையான்னு சொல்லி இந்த கிளியர் விஷயம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்க போன்ல நீங்க வந்து வீடியோ எடிட் பண்ணிட்டீங்க, டவுன்லோட் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டு அப்லோட்லாம் ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து உங்க போன்ல இருக்கிற வீடியோ டிலீட் பண்ண முடியுமா இல்லையான்னு சொல்லி கேட்டீங்களே, நீங்க தாராளமா டிலீட் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். நீங்க என்ன பண்ணாலும் பிரச்சனை ஆகாது. உங்க போன்ல இருக்கிற வீடியோ நீங்க டிலீட் பண்ண, ஆனா வந்து அப்லோட் ஆனதுக்கு அப்புறமா தான் நீங்க டிலீட் பண்ணுங்க. அப்லோட் ஆயிட்டே இருக்கும்போது நீங்க டிலீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பா அப்லோட் ஆகாது, அப்புறமா வீடியோ ஃபெயில்ட் ஆயிரும். ஸோ அப்லோட் ஃபுல்லா கம்ப்ளீட் முடிச்சுட்டு அப்புறமா எல்லாமே ரீஸ்ட்ரக்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து உங்க போன்ல இருக்கிற வீடியோ டிலீட் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். பிகாஸ் ஏன்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்போ நீங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே அந்த வீடியோ உங்க வீடியோ கிடையாது, இப்போ அது யூடியூபோட வீடியோ ஆயிடுச்சு. இப்போ அந்த வீடியோ வந்து யூடியூப்லயே ஸ்டோர் ஆயிரும். நீங்க வந்து என்ன பண்ணாலும் உங்க போன்ல என்ன டிலீட் பண்ணாலும் அந்த யூடியூப்ல இருக்கிற வீடியோ டிலீட் ஆகாது. பிகாஸ் வந்து நீங்க அப்லோட் பண்ண உடனே எல்லாமே இன்டர்நெட்ல போயிடும். அந்த இன்டர்நெட் அங்கேயே போய் சேவ் ஆயிட்டு இருக்கும். ஸோ நீங்க உங்க போன்ல இருக்கிற வீடியோ நீங்க டிலீட் பண்ணாலும் தாராளமா டிலீட் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். நிறைய பேர் பயந்துட்டு அப்படியே வீடியோ எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க போனோட ஸ்டோரேஜ் ஓவர் ஆச்சு, கம்ப்ளீட் நாட் ஸ்டோரேஜ் சொல்லி இந்த மாதிரி காட்டுதான். ஸோ உங்க தாராளமா நீங்க வந்து வீடியோ டிலீட் பண்ணிக்கலாம். யூடியூப்ல அப்படியே உங்க வீடியோ இருக்கும், சேஃபா தான் இருக்கும். அந்த வீடியோ உங்க போன்ல சேவ் ஆயிருக்காது, அந்த வீடியோ யூடியூப்ல சேவ் ஆயிட்டு இருக்கும். இப்போ அந்த வீடியோ யூடியூபோட வீடியோ உங்க வீடியோ கிடையாது. இப்போ அது ஓகேவா, உங்க சேனல் எல்லாமே காட்டும், ஆனா வந்து அந்த வீடியோ யூடியூபோட வீடியோ உங்க வீடியோ கிடையாது. ஓகேவா, நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம், தாராளமா டிலீட் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். நீங்க உங்க போனோட ஸ்டோரேஜ் ஃபுல் ஆக தேவையில்லை, நீங்க டிலீட் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். அப்படி உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்கு, அந்த வீடியோ டிலீட் பண்ண விரும்ப இல்லைனாக்கா நீங்க வேற போன்லயோ இல்ல கம்ப்யூட்டர்லயோ லேப்டாப்லயோ ஏற்றி வச்சுக்கலாம், இல்ல பென்ட்ரைவ்ல ஏற்றி வச்சுக்கோங்க. அது தேவையில்லை. நீங்க எப்போ தேவைப்பட்டாலும் அந்த வீடியோ நீங்க இன்டர்நெட்ல போயிட்டு வீடியோ கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம், யூடியூப்ல போயிட்டு. நோ ப்ராப்ளம். ஸோ ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்போ உங்க சேனல் இருக்கு, உங்ககிட்ட ஒரே ஒரு ஃபோன் தான் இருக்கு, அந்த போன்லயே நீங்க வந்து உங்க சேனல் இருக்கு, எல்லாமே பண்றீங்க. இன்னொரு ஐடி அந்த போன்ல நீங்க 2 ஐடி போட்டிருக்கீங்க. ஆனா வந்து இப்போ நீங்க வந்து சேனல் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு உங்க வீடியோவே நீங்க வந்து வேற ஐடியில இருந்து பாக்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன மெயினா தெரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா, உங்க சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகாமலே நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, கிரைட்டீரியா கம்ப்ளீட் ஆகல, மானிட்டைஸ் ஆகல, ஆனா அந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னாக்கா கண்டிப்பா இந்த மாதிரி தப்பு பண்ணவே பண்ணாதீங்க. பிகாஸ் வந்து நீங்க இந்த மாதிரி பார்த்துட்டு உங்க வாட்ச் டைம் ஹவர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணுவீங்க, உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க கெயின் பண்ணுவீங்க. ஆனா வந்து நீங்க வந்து சேனல் மானிட்டைஸ் பண்ண ரிவ்யூ போடும் போது கண்டிப்பா உங்க சேனல் வந்து டிமானிட்டைஸ் பண்ணிடுவாங்க, அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. அவங்க வந்து என்ன பார்ப்பாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, நீங்க மானிட்டைஸ்க்கு வந்து அப்ளை பண்ணும்போது அவங்க வந்து உங்க வீடியோ எந்த வீடியோ நிறைய வாட்டி யார் பார்த்துருக்காங்க, எப்படி பார்த்துருக்காங்க, எங்கேருந்து பார்த்துருக்காங்க, நேர்மையா பார்த்துருக்கீங்களா இல்ல நீங்களே பார்த்து உங்க வாட்ச் டைம் ஹவர் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க சொல்லி அவங்க பார்ப்பாங்க. ஸோ அவங்க உங்க போன்லயே 2 ஐடியுமே உங்க போன்லயே தான் இருக்கு, நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்கன்னாக்கா கண்டிப்பா அங்க கண்டுபிடிச்சிருவாங்க. உங்க மானிட்டைசேஷன் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து எதனா பிரச்சனை வரும். உங்க சேனல் மானிட்டைஸ் ஆகிற வரைக்கும் நீங்க வந்து கண்டிப்பா பார்க்காதீங்க. உங்க போன்ல எத்தனை ஐடி வேணும்னு நீங்க லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணவே பண்ணாதீங்க. இந்த மாதிரி தப்பு பண்ணீங்கன்னாக்கா கண்டிப்பா உங்க சேனல் டிமானிட்டைஸ் பண்ற சான்சஸ் நிறைய இருக்கும். ஸோ உங்க போன்லயே நீங்க 2 ஐடி வச்சிருக்கீங்க, ஒரு சேனல் ஐடி ஒரு நார்மல் ஐடி இருந்தா கூட நீங்க வந்து பார்க்காதீங்க. அடிக்கடி இந்த மாதிரி பார்க்க கூட ஒரு வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி பார்த்துக்கலாம். எமர்ஜென்சிக்கு வேணா நீங்க பார்த்துக்கலாம். இப்போ நான் வீடியோ அப்லோட் பண்ணீங்க, அந்த வீடியோ எப்படி சொல்லி பார்க்கணும் உங்க ஆசை இருந்துச்சுன்னா ஒரு 2 வாட்டி பார்த்தீங்கன்னா, நீங்க அடிக்கடி அதே ப்ராசஸ் நீங்க வந்து ரிப்பீட் பண்ணீங்கன்னாக்கா கண்டிப்பா உங்க சேனல் டிமானிட்டைஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ பார்க்கலாம், ஆனா வந்து அடிக்கடி பார்க்கக்கூடாது. நோ ப்ராப்ளம். பார்த்த உடனே உங்க சேனல் டிமானிட்டைஸ் பண்ண மாட்டாங்க, பார்க்கலாம், ஆனா வந்து அடிக்கடி பார்க்கக்கூடாது. அடிக்கடி பார்த்தீங்கன்னாக்கா உங்க சேனலோட வாட்ச் டைம் ஹவர் நீங்களே கம்ப்ளீட் பண்றீங்கன்ட்டு அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துடும். அவங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து டிமானிட்டைஸ் பண்ணுவோம். அப்போ மானிட்டைசேஷன் அப்ளிகேஷன் நீங்க போட்டாலும் உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ பார்க்கலாம், ஆனா அடிக்கடி பார்க்கக்கூடாது.
மோஸ்டா நீங்க வந்து வேற போன்ல இருந்து பார்க்க தான் பெட்டரா இருக்கும். பிகாஸ் வந்து நீங்க வந்து உங்க சேனல்லே உங்க போன்லயே நீங்க வந்து உங்க வேற ஐடியில பார்த்தா கூட அவங்களுக்கு கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நீங்க ஒரே போன்லயே ஒரு 2 ஐடி யூஸ் பண்ணீங்களா, அந்த 2 ஐடி யூஸ் பண்ணும்போது ஒரே போன்லயே ஐஎம்ஐ நம்பர் அங்கே நோட் ஆயிடும். ஸோ அதே ஐஎம்ஐல இன்னொரு ஐடி வந்து பார்க்கலாங்கன்னு சொல்லி அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதனால தான் சொல்றேன், நீங்க வந்து பார்க்கலாம். ஆனா ஒரு வாட்டி 2 வாட்டி பார்க்கலாம். அடிக்கடி பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பா ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த கொஸ்டின் நிறைய பேர் மைண்ட்ல இருந்தது. ஸோ ஒரு வீடியோ எடுத்து போட்டுலாம் சொல்லி தான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த வீடியோல சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்ல சரி கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட் தான் உங்களுக்கு இந்த சேனல் வந்துருக்கு. ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.